வணக்கம். இன்னைக்கோட டாபிக் என்ன அப்படின்னா மோட்டிவேஷ்னல் ஸ்பீச். ஒரு மேக்ஸ் டீச்சர் வந்து மோட்டிவேஷ்னல் கிளாஸ் எடுத்தால் எப்படி இருக்கும்னு சொல்லி பார்க்கலாம். சரி, இந்த வருஷம் வந்து எப்படி இருக்கும்? 12 மாதம் இருக்கும், 365 நாட்கள் இருக்கும். சொல்லி நிறுத்துக்கலடா, அவன் நிறுத்து, அது லூசுக்கு மட்டும் வந்துட்டேன். எஸ், ஓகே, அஃபண்ட் ஆக வேண்டாம் யாருமே. சரி, ஓகே. இப்போ நம்ம இன்னைக்கு கிளாஸில் வந்து ஒரு 5 to 6 தீரம் பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு தீரம் என்ன? டோன்ட் பிலீவ். என்ன டோன்ட் பிலீவ்? தெரியல தானே? ஓகே, நீங்கள் எப்பயாச்சும் 11:11ங்கிற நம்பரை பார்த்துருக்கீங்களா? அது பார்த்தா என்ன நடக்கும்? நல்லது நடக்குமா? ஆமாங்க, நல்லது நடக்கும். இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து நடந்து போயிட்டே இருக்கீங்க, யாராச்சும் வந்து ஒரு விளக்கெண்ணெய் ஊற்றி வச்சுட்டாங்க, நீங்கள் வழுக்கி விழுகிறீங்க. ஆனால் நீங்கள் திடீர்னு சடனாக உங்கள் ஃபோன் எடுத்து பார்க்குறீங்க, அப்போ 11:11 வருது. அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் வந்து விழ மாட்டீங்க அப்படின்ட்டு. பார்த்தீங்களா, நான் சொன்னதெல்லாம் நீங்கள் நம்புனீங்க. அப்போது நீ எவ்வளோ ஒரு முழு முட்டையாக இருப்பேன்னு யோசிச்சு செயல்படு. இந்த மாதிரி யாராச்சும் நல்லா வாழைப்பழம் மாதிரி பேசுவான் மேடம் அப்படின்னு பேசுகிறானா அவனை பிலீவ் பண்ணாத. இன்னைக்கு அவன் தாண்டா பெரிய வேலையை பார்த்து விட்டு போயிட்டான். நம்ம ஃபஸ்ட்டு தியரம் முடிச்சிட்டோம். இப்போ நம்ம செகண்ட் தியரம் போகலாம். அப்போ செகண்ட் தியரம் என்ன? தியரம் நம்பர் 2, டோன்ட் எக்ஸ்பெக்ட். இப்போது சடனாக என்னோடய ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது. நானும் உடனே போய் பார்க்குறேன். என்னோடய க்ரஷ்ஷாக தான் இருக்கும். இன்னைக்கு செம்மையாக ரிப்ளைலாம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா இங்கே என்ன மெசேஜ் இருக்குது? 50% டேட்டா ஒதுக்கீடு பயன்படுத்தி விட்டீர்கள். ஏண்டா, நான் என்னத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணால் நீ எனக்கு என்னத்தை காட்டுற? ஸோ எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. என்ன வேணால் அவன் மெசேஜ் பண்ணிட்டு போகட்டும், என்ன வேணால் மெசேஜ் வரட்டும். நீ ஏன் உன் ஃபோன் எடுத்து பார்க்குற? அவன் ஏதோ ஒன்று மெசேஜ் பண்ணிட்டுமே, உனக்கு என்ன? ஆமாம், இந்த மாதிரி நீ எக்ஸ்பெக்ட் பண்ணனா இந்த மாதிரி உனக்கு 50% டேட்டா ஒதுக்கிட்டு தான் வரும். க்ரஷ் பண்ணியிருக்கான், ப்ரஷ் பண்ணியிருக்கான்லாம் உனக்கு வராது. இப்போது இப்படி மெசேஜ் வருது, என்ன பண்ணிட்டோம்? இதை பற்றி மறந்துடு, வேற என்ன செய்யறது? நம்ம இதை விட மோசமான அப்படின்னு சொல்லிட்டு போயிடு. இப்போ நம்ம தேர்ட் தியரம் வந்து பார்க்கலாம். ஸோ தேர்ட் தியரம் என்னென்னா கிரேட் டிஸப்பாயின்மெண்ட். என்ன கிரேட் டிஸப்பாயின்மெண்ட் தியரம்? சொல்கிறேங்க. இப்போது A + B அப்படின்னா உனக்கு A + Bனா ஏல உனக்கு 4 ஃப்ரெண்டு, பியில் உனக்கு 3 ஃப்ரெண்ட் இருக்கான். அப்போது AB = 7 ஃப்ரெண்ட்ஸ். அப்போது இந்த 4 3 ரெண்டும் சேர்ந்துக்கிட்டு நல்லா ஜாலியாக பேசுவாங்க. ஆனால் இந்த கலாய் போடும்போது மட்டும் பயபுல நம்மளை நோக்கியே வருவான். எதுக்கு? நம்மளை கலாய்க்கிறதுக்கு. அப்போ நீ என்ன பண்ணுற அப்படின்னா அவன்கிட்ட அப்படியே திருப்பி விட்டுறான் அந்த கலாயை, நீ ஏற்றுக்காத. ஸோ நான் உனக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு டைலாக் போடுறேன், அதில் போய் கேட்டு தெரிஞ்சுக்கோ. ஓகேவா? ஓகே, நம்ம 3 தியரம் பார்த்துட்டோம். இந்த தியரம் நம்பர் 4 என்ன சொல்லுது? செல்ஃப் எவிக்ட் பண்ணிவிடு. எப்போ உன் ஃப்ரெண்டு வந்து உனக்கு ஃபோன் பண்ணுவான், மச்சான் எனக்கு 15 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணுடா, பூஸ்டர் பேக் போடுடான்னு. அப்போது நீ என்ன பண்ணுற? நைஸாக செல்ஃப் எவிக்ட் ஆகிடுற. ஒரு சர்க்கிள், அப்போ அதோட ஃபார்முலா என்ன? πr². அப்போது பாதியாக அப்படியே கலந்து வந்துடு அவன்கிட்ட இருந்து. இதுதான் வந்து ஃபோர்த்து தியரம். அப்போது நீ அவனை பார்த்து என்ன சொல்கிற? ஓகேவா? ஓகே, ஃபிஃப்த் தியரம் போகலாமா? இது வந்து யூனியன் அண்ட் இன்டர்செக்ஷன். எப்போ சேரணும், எப்போ கண்டுடணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ யூனியன்னா நீ ஹெச்ஓடி ரூம்க்கோ இல்லை பிரின்சிபல் ரூம்க்கோ போகிறேன்னு வச்சுப்போ. நீ போகிறனாவே எதனா தப்பு பண்ணியிருப்ப, அதனால தான் நீ போவ. அப்போ கூட அப்படியே அவனையும் வந்து கூட்டிகிட்டு வந்துடு. ஒன்றா போகலாம் சொல்லிட்டு அவனையும் கூட்டிகிட்டு வந்துடு. அப்புறமா அவன் மேலே பாதி பிரச்சனையை போட்டுரு, உன் மேலே பாதி பிரச்சனையை போட்டுரு. தனியாக போனேன்னா உன்னை மட்டும் தான் திட்டுவாங்க. கூட கூட்டிகிட்டு போய் உன்னோட தோழமையும் நீ விட்டு கொடுக்காம திட்டு வாங்க வச்சிரு. அப்போ தானே நம்மளுக்கு ஒரு மன திருப்தியாக இருக்கும். அந்த பயபுலையும் சேர்ந்து திட்டு வாங்கட்டும். அப்போ யூனியன். அப்போ நீ எப்போ இன்டர்செக்ட் ஆகணும்? சைட் அடிக்க போவல, அப்போ வந்து இன்டர்செக்ட் ஆகிடு. ஏன்னா உனக்கு ஒரு புள்ளையை பிடிச்சிருக்கும், அதே புள்ளையை அவனுக்கும் பிடிச்சிருக்கும். அப்போ அந்த புள்ளைக்கு அவனை பிடிச்சிருந்தா பயபுலை கேட்ச் பண்ணிடுவான். அதனால் நீ மட்டும் தனியாக போ, இன்டர்செக்டாக போ. சரியா? இதுதான் யூனியன் அண்ட் இன்டர்செக்ஷன். இப்போது 6வது தியரம்.
சிக்ஸ்த்து தியரம் என்ன? இது கொஞ்சம் லென்த்தாகவே போகும், பார்க்கலாம். மீன்வைல்னா இதற்கிடையில். ஸோ மீன்வைல் தியரமில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளுக்குன்னா ஒரு ஃப்ரெண்டு இருப்பான். படித்தான்னா படித்தேன்னு சொல்லணும், படிக்கலைன்னா படிக்கலைன்னு சொல்லணும். சரி, நான் படிக்கவே இல்லைடான்னுவான். ஆனால் கிளாஸில் போய் பார்த்தா எழுதி தள்ளுவான். கொடுத்ததே 3 ஹவர் தான். ஆனால் இவன் 3 ஹவரில் ஒரு 30 அடிஷனல் வாங்குவான். அடிஷ்னல் சார்னு டைம் போனால் கூட உட்காந்து அவன் எழுதிட்டே தான் இருப்பான். ஆனால் என்ன எழுதுன்னு தெரியல. வெளியே வந்து கேட்டான், டே மச்சான் சும்மா பேப்பர் ஃபில் பண்ணாண்டா, எவ்வளோடா பேஜஸ்ஸு அப்படின்னு கேட்டால் கூட அதுலேயும் ஒரு கம்மியாக போய் தான் சொல்லுவான். சரி, ஓகே, இதெல்லாம் ஓகே. ரிசல்ட் வரும். அன்னைக்கு அந்த பைபிளோட ரிசல்ட் போய் பார்த்தா ஆல் கிளியர். உன்னோட ரிசல்ட் பார்த்தா வாஷ் அவுட். அப்போது ஐ ஜோக் டு யூ. இந்த மாதிரி பொய் புழுகிற தோழமைக்கிட்ட இருந்து எப்படி எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு பார்க்கலாம். அவன் வந்து உன்னை படிச்சிட்டியான்னு கேட்பான். நாளைக்கு எக்ஸாம்னு இன்னைக்கு வந்து கேட்பான். அப்போது நீ 2 கொஷின் படிச்சுட்டு வீட்டில் உட்காந்து 2 இம்பார்ட்டன்ட் கொஷின் அவன்கிட்ட, டேனா ஒன்றுமே படிக்கலடா, தூங்கிட்டேன்டா, பாட்டி வீட்டுக்கு போயிட்டேன்டா, அத்தை வீட்டுக்கு போயிட்டேன்டா, லேட் ஆயிடுச்சுடான்னு சொல்லிடு. ஓகேவா? அப்போ அவன் வந்து ரிலாக்ஸேஷனில் அவன் கொஞ்சம் வந்து படிக்காமே இருப்பான். அப்புறமா நீ வந்து எக்ஸாம் டைமில் என்ன பண்ணுற, 2-3 கிளியர் பண்ணிவிடு. ஸோ இப்படியே கிளியர் பண்ணிவிடு. கடைசியில் வந்து புலம்புதட்டி, அவன் ஏமாற்றிட்டான்டா, அவன் படிக்கலன்னு சொன்னால் படிச்சிட்டான். அப்போ நீ படிக்கலன்னு சொல்லிட்டு போய் படிடா, போய் படி. இல்லையா தாள் எடுத்துகிட்டு போயாச்சும் படித்து எழுது. முன்னேற வழியை பாருடா. படிடா. இப்போ அதெல்லாம் நான் சொல்ல வர்றது என்னன்னா, இப்போ டேலி பண்ணிட்டேன் அப்படின்னா A = S², ஸ்கொயரோட ஃபார்முலா. அப்போ பாதி நீயும் பாதி பண்ணிட்ட, அவனும் பாதி கிளியர் பண்ணிட்டான். இதை தான் வந்து தியரம் 6ல் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். தியரமோட பேர் என்ன? மீன்வைல். இதற்கிடையில் நீயும் படிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். அதனால நல்லா படிடா. சரி கைஸ், இப்போ வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம் 6 தியரமும். இதை விட சிறப்பாக உங்களை யாருமே மோட்டிவேட் பண்ணவே முடியாது. அதனால நான் கொடுத்த இந்த மோட்டிவேஷனில் இந்த வருஷம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி எப்படியாச்சும் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சரை வந்து வாங்கிடுங்க. LHS = RHSன்னு நீங்கள் வந்து ஈக்குவல் பண்ணிவிடுங்க. ஸோ ஈக்குவல் பண்ணிவிடுவீங்க நான் நம்புகிறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. டாட்டா.